സന്നിധാനത്ത് വീണ്ടും വലിയ തിരക്കുണ്ടാവുകയാണ്. കുറച്ച് നാളുകൾക്ക് ശേഷം ഇന്നലെ മുതൽ ആ തിരക്ക് അനുഭവപ്പെട്ടു തുടങ്ങിയിരുന്നു. നിലവിൽ ഇപ്പോൾ 10 മണിക്കൂറോളം ക്യൂ നിന്നാണ് പലരും ദർശനം നടത്തുന്നത്. മണ്ഡലകാലം അവസാന ഘട്ടത്തിലേക്ക് കടക്കാനിരിക്കെ തിരക്ക് ഇനിയും വർദ്ധിക്കുമെന്നാണ് വിലയിരുത്തൽ. തിരക്ക് നിയന്ത്രിക്കാൻ കൂടുതൽ പോലീസുകാരെ സന്നിധാനത്ത് വിന്യസിക്കാനുള്ള തീരുമാനമൊക്കെ ആയിട്ടുണ്ട്. നമുക്ക് തീർത്ഥാടകരുടെ പ്രതികരണം എങ്ങനെയെന്നറിയാം. காலை 4:30 மணிக்கு ஏறின சாமி வரும்போது அடைச்சடைச்சு விட்டாங்க. குழந்தை ஒன்றுக்கு போகிறது கூட யூரின் பாஸ் பண்ண கூட முடியல. அப்படி மணிக்கணக்கில் அடைச்சி வைக்கிறாங்க. தண்ணி கொடுக்கறது இல்லை, ஒன்றும் இல்லை. பஸ்ஸுக்கு கியூ பண்ணி விடுறது இல்லை. இந்த குழந்தைகளை கூட்டிட்டு காலையில் 4 மணிக்கு பஸ் விட்டு இறங்கி அங்கே பஸ் ஏறுறதுக்கு 2 மணி நேரம். நாங்கள் வந்தால் 3 மணிக்கு வந்தாச்சு. பஸ் ஏறுறதுக்கு 2 மணி நேரம் போராட்டம். அங்கேருந்து இங்கே வந்தால் எங்களோட குரூப் இன்னும் 20 பேர் பின்னாடி இருக்கு. ஏன்னா அவங்க பெரியவங்கன்னு வர முடியல. இதை கொச்சி இருந்தங்காட்டி நாங்கள் கூட்டிட்டு வந்தோம். இதே குழந்தைய நீ எதுக்கு கூட்டிட்டு வரேன்னு ஒரு போலீஸ்காரர் கேட்குறான். நீ எதுக்கு குழந்தைய கூட்டிட்டு வர சார்? கூட்டம் இருக்க விடுன்னு சொன்னா குழந்தைய நீ எதுக்கியா கூட்டிட்டு வர? நீ எதுக்கு மலைக்கு வரேன்னு கேட்கிறான் ஒரு போலீஸ்காரன். பம்பையில அந்த இதுகிட்ட ஃபயர் சர்வீஸ்ல நிக்கிற போலீஸ்காரன் கேட்கிறாரு. இதெல்லாம் என்ன அர்த்தம்னு ரொம்ப கஷ்டம் சாமி. ரொம்ப மக்களை ரொம்ப கஷ்டப்படுத்தி ரொம்ப இது பண்றாங்க. ஒன்னும் இல்லை, இந்த பக்கம் கூட்டமே இல்லை, இவ்வளவு கூட்டம் இல்லை. அங்க பாத்தீங்கன்னா அங்க 4 மணி நேரம் அடைச்சு வச்சிருக்கான். இதுக்கு நம்ம நிலக்கலுக்கு முன்னாடி 3 மணி நேரம் எங்களை டிராபிக் ஜாமு. என்னன்னு கேட்டா ஃபுல்லா வண்டி கியூல நிக்குது. அங்க இதுல பார்க் பண்றதுக்கு இடம் இல்ல. டீ குடிக்க போறோம்னு சொல்லிட்டு வண்டி எடுத்து இந்த பக்கம் தான் ஒரு குஞ்சு இல்ல, ஃபுல்லா ஃபாரஸ்ட்ல ஃப்ரீயா இருக்கு. எதுக்கு இவ்வளவு இது பண்றாங்கன்னா எங்களுக்கே புரிய மாட்டேங்குது. ஐயப்பமார்கள் இவ்வளவு சோதிச்சு இவ்வளவு கஷ்டப்படுத்தி என்ன இவங்களுக்கு என்ன கிடைக்குது இதுல? சாப்பிட்டா സാപ്പല്ല പമ്പയിലാണ് ഒരു നിയന്ത്രണം ഇല്ലാണ്ട് സ്വാമികളെ തിക്കിമുട്ടി ഒരു 5-6 മണിക്കൂർ പിടിച്ചു വെച്ചത്. ഒരു പോലീസുകാർ ഒരു നിയന്ത്രണവും ഇല്ല പമ്പയിൽ. ഇവിടെ ഇപ്പോൾ 1.5 മണിക്കൂറായി. നമുക്ക് വരുന്ന വഴിക്ക് ഒരു കുടിക്കുന്ന വെള്ളം തന്നെ കിട്ടാത്ത പല ഭാഗങ്ങളും ഉണ്ട്. മണിക്കൂർ കണക്കിന് പിടിച്ചിടുമ്പോൾ അതിനുള്ള എന്തെങ്കിലും സംവിധാനം ചെയ്യുക. ഈ മക്കളൊക്കെ ഉണ്ടാകുമ്പോൾ ഒരു മാസം വെള്ളം തന്നെയും കിട്ടണ്ടേ? അതിനുള്ള സംവിധാനമൊക്കെ ഇവിടെ ഒന്ന് ചെയ്യാൻ ഇവിടെ ഇപ്പം ആരെയാ പറയപ്പോ എന്തോ പറയാനാ? 20 മണിക്കൂറായി നിൽക്കുന്നു. അത് കാരണം കഴിഞ്ഞത് വരെ വന്നിട്ട് ഇങ്ങനെ ഒരു ബുദ്ധിമുട്ടുണ്ടായിട്ടില്ല. ഇത് ആദ്യമായിട്ടാണ്. 3 மணிக்கு வந்தேன். இப்பதான் இந்த இடத்துக்கு வந்து சேர்றேன். இன்னும் விடவே மாட்டேறாங்க. ஏகப்பட்ட கூட்டம். பம்பையில் பிடிச்சிட்டு இருக்குவாയിരുന്നു 12:30 ആയപ്പോൾ.